இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வாகம் செய்ய பள்ளிவாசல் பராமரிப்பு, தர்கா பராமரிப்பு, இஸ்லாமிய மக்களின் கல்வி மேம்பாடு போன்றவற்றுக்காகவே உருவாக்கப்பட்டது வக்பு வாரியம். 1954ஆம் ஆண்டு நேரு பிரதமராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட வக்பு சட்டம், பின்னர் 1995ஆம் ஆண்டு மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் அதே காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் கொண்டுவரப்பட்ட புதிய வக்பு சட்டங்கள் மற்றும் திருத்தங்களால் வக்பு வாரியத்தின் அதிகாரம் எல்லையற்றதாக மாறியதன் விளைவு பல சொத்துக்களை வக்பு சொத்துக்களாக அறிவித்து உரிமை கோருவதாகவும் புகார்கள் எழுந்தன. உதாரணமாக, தமிழகத்தின் திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமம் உட்பட 6 கிராமங்கள் தங்களுக்கு சொந்தமானது என்ற வக்பு வாரியத்தின் அறிவிப்பால் அதிர்ந்து நிற்கின்றனர் மக்கள். இதுபோல நாட்டின் பல பகுதிகளில் பிரச்சனைகள் உள்ளது. டில்லியில் மட்டும் 198 புகார்கள் உள்ளன. இதையடுத்து வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்ய முடிவெடுத்துள்ளது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு. அதன்படி 40 வகையான திருத்தங்களை மேற்கொள்ள முடிவு செய்து அதன்படி நாட்டின் பல்வேறு இடங்களில் இருக்கும் சொத்துக்களுக்கு உரிமை கோரும் வக்பு